இது கூட்டணி மந்திரி சபை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீட்டி முழக்கின விஜய் ஆதவ் அர்ஜுனா ஒரு சிம்பாலிக்கா பேருந்துல பெண்களுக்கான பயணம், அது தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்துல வேணா ஏறி பயணம் செய்யலான்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு அப்படின்றது ஒண்ணு இருந்தது. எதிர்பார்ப்பு மக்களுக்கான ஏதாவது ஒரு புதுசா செய்வாரு அப்படின்றதான எதிர்பார்ப்பாங்க. 2500 ரூபாய் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. சார் அட்லீஸ்ட் 1000 ரூபாவது வருமா, இது தொடருமா அப்படின்ற கேள்வி இல்ல. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாவது வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. 2500 ரூபாய் உடனே கிடைக்காது. தாய்மாமன் சீர் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது. வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது. விவசாய கடன் ரத்து அப்படின்றது இப்போதைக்கு நடக்காது. இப்படியாக அதை புரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது. நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியலன்றாங்க. இவர் கூட இருக்கக்கூடிய இந்த IAS படை இருக்கு இல்லையா, சகாயம் உட்பட என்ன கொள்கை திட்டம் நடைமுறை என்ன இருக்கு, இவரோட வேர்கள் எங்க போய் தேடணும், அருண்ராஜா IRS படிச்சதை போய் தேடணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் புஷி ஆனந்த் விறகு கடையும் ஒயின் ஷாப்பையும் வச்சு நடத்தி இருந்ததை தேடணும். இப்படிதான் தேட வேண்டியது, எந்த வரலாறும் கிடையாது. உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். தமிழ்நாட்டில் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க. நேற்றைய தினம் முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவரோடு சேர்ந்து அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அந்த நிகழ்வு தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்துல இந்த 2 நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகள், ஒரு பத்திரிகையாளராக இதுக்கு முன்னாடி கூட நீங்க பல புதிய அரசுகள் பொறுப்பேற்றதை நேரில் பார்த்திருப்பீர்கள். பொறுப்பேற்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்திருப்பீங்க. அந்த பொறுப்பேற்ற முதலமைச்சர் அதற்கு பிறகு மக்களிடம் ஆற்றிய உரையை பார்த்திருப்பீங்க. முதல் கையெழுத்துக்களை பார்த்திருப்பீங்க. புதிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகளை பார்த்திருப்பீங்க. நீங்க எப்படி அசஸ் பண்றீங்க? விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றது, அதற்கு பிறகு மக்களிடம் பேசியது, அதற்கு பிறகு அவர் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டாலினுடைய பதவியேற்பு தான் ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது கவர்னர் மாளிகையில தான் நடந்தது. அது அதில் அவங்க தாத்தா பேரை அப்பா பேரெல்லாம் சேர்த்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப வித்தியாசமா எதிர்பார்க்காத ஒரு விஷயமா அது இருந்தது. அப்போ எல்லாருக்குமே அமைச்சர்கள் அப்படின்றது ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும். எல்லாருக்குமே இந்த அமைச்சரு அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். பதவி ஏற்கும் போதே ஓரளவுக்கு போர்ட்ஃபோலியோ தெரிஞ்சிடும், போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் பதவி ஏற்ற மாதிரி ஒரு பதவியேற்பு தான் நேற்று நடந்தது. அதை பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை உட்கார வச்சுட்டு அவரு தான் பயங்கரமா தாவேக்காக்காக போராடினவர்ல, ஸ்டாலின் கூட மேடையே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்னவர் இல்லையா, தாவேக்கா அலையன்ஸ் வரணும்னு பிரவீன் சக்கரவர்த்தி உயிர் தியாகம் பண்ணவர்ல, அவர் ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, தேமனேன்னு திருவிழால வேடிக்கை பார்க்குற குழந்தை மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்தார். ராகுல் காந்தி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னா, வாங்க 1967 அப்புறம் காங்கிரஸ் அமைச்சர் ஒருவர் பதவி ஏற்பதை நீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைய கமரக்கட்டு கூப்பிட்டு வருவானுங்கல்ல, ஆடுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு வெட்டுவானுங்கல்ல, இவங்க அமைச்சரவை லிஸ்ட் 9 பேர் போடுறாங்க. முதல்ல ஆதரவு கொடுத்தது காங்கிரஸ். அவங்க தான் பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்னரே கூட்டணி அமைக்க வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டது. உண்மையான காங்கிரஸ் எங்கூட தான் இருக்குன்னு இவர் புலகாங்கிதப்பட்டாரு விஜய். ஆனா இன்னைக்கு அவரு ராகுல் காந்தியை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்க. மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. CPM தலைவர்கள், CPI தலைவர்கள், VCகால திருமாவர்ல வன்னியரசு வந்தார். அவ்வளவுதான், எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க. IUML இதெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் வந்துட்ட உடனே ஒரு 9 பேர் மினிஸ்ட்ரி ஸ்வரிங் இன் ஆகுது, ரைட்டா? அதுக்கு பொறுப்பு அறிவிக்கப்படல. அது காரணம் நம்பிக்கை ஓட்டு வாங்கின அப்புறம் தான் பொறுப்பு.
அது கூட வச்சுக்கலாம். பதவி ஏற்கும்போது ஒரு கூட்டணி கட்சியை ஒரு சிம்பாலிக்கா, இது கூட்டணி மந்திரி சபை, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு நீட்டி முழக்கின விஜய், ஆதவ் அர்ஜுனா, இவங்க வந்து ஒரு சிம்பாலிக்கா காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பதவி கொடுத்துருக்கலாமே. ஆமா, குறைந்தபட்சம் காங்கிரஸ் கட்சி. பாவம் அங்கேருந்து கூட்டின்னு வந்துக்கிறீங்கப்பா, டெல்லியிலேருந்து பாவம் புள்ளைய கூட்டின்னு வந்து உட்காந்து. இத்தனைக்கும் கவர்னரோட மந்திரிகள் போட்டோ எடுக்கும்போது வந்து கெஸ்ட் யாரும் உட்கார மாட்டாங்க. ராகுல் காந்தியும் சேர்ந்து அவரும் விஜய் அமைச்சரவையில் ஒரு மந்திரியா நேற்று பதவி ஏற்றுக்கிட்டார். இவர் பதவி ஏற்கும் போது அந்த மக்களே என்ற மாதிரி இப்படி கையை காட்டுறது, ஆண்டவன் அறிய அப்படின்னு இவர் மேல ஆண்டவனை காட்டுறது. அந்த எழும்பூர்ல ஜெயிச்சாரு அவரு ராஜ்மோகன், ஆண்டவன் அறிய அப்படின்னு இங்க காட்டுறது ரொம்ப வித்தியாசமா இருந்தது எல்லாமே. ஆதவ் அர்ஜுனா மட்டும்தான் உளமாற அப்படின்னு ஒரு உறுதிமொழியை ஏத்துக்கிட்டார். மற்றவங்க எல்லாம் ஆண்டவன் அறியன்னு. இன்னைக்கு பார்த்தா சட்டமன்றத்துல எம்எல்ஏ பதவி ஏற்கும்போது உளமாறன்னு மாத்திக்கினார். அந்த ஸ்பீச்சும் வந்து என்ன திட்டங்களை கொண்டு வர போறோம், எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும். முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒரு ஒரு மெச்சூரிட்டியா எல்லோருமே பேசுவாங்க. ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து நான் ஒரு கேண்டிடேட் தான், நான் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட், என்னை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, நான் சிஎம் கேண்டிடேட்டா பிரச்சாரத்துல ஈடுபடுறேன், மக்கள்கிட்ட பேசுறேன், கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறேன், எதிர்கட்சிகள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுறேன், அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை வெளிப்படையா மக்களிடம் முன்வைக்கிறேன். இதை வைத்து மக்கள் எனக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள், என்னை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நான் இப்போ முதலமைச்சர் பொறுப்பேற்றுட்டேன். அப்போ எனக்கு வந்து இப்போ நான் பொறுப்புல உட்கார்ந்து பேசுறேன் அப்படின்ற போது எனக்கு ஒரு அதிகாரத்தில் உட்கார்ந்து பேசும் பொழுது அதிகாரம் இல்லாமல் பேசுவதற்கும் அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு பேசுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன ஒரு பணிவோடு பேச வேண்டிய ஒரு பொறுப்பு அப்படின்றது எல்லோருக்கும் இருக்குல்ல. அந்த பொறுப்பை உணர்ந்து விஜய் அவர்கள் பேசினாரா? நீங்க எப்படி பார்க்கறீங்க அவருடைய பேச்சு, அந்த வீச்சு, அதெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? அதாவது நாங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்தோம்னா, பத்திரிகையாளர்கள் வந்து பேருந்துல வந்து பெண்களுக்கான பயணம், அது தமிழ்நாடு முழுக்க எந்த பேருந்துல வேணா ஏறி பயணம் செய்யலான்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவாரு அப்படின்றது ஒண்ணு இருந்தது, எதிர்பார்ப்பது. மக்களுக்கான ஏதாவது ஒரு புதுசா செய்வாரு அப்படின்றதானே எதிர்பார்ப்பாங்க. இவர் எதுவுமே இல்லை. இப்ப இந்த 500 யூனிட் மின்சாரம் செலவு பண்றவங்களுக்கு தான் 200 யூனிட்னு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்றாரு. அதுவும் 2 மாதத்திற்கு ஒரு முறை. 2 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. எப்பவுமே பாப்புலிஸ்ட் ஸ்கீம் தான் அனௌன்ஸ்மெண்ட்ல வரும். அப்போ 2500 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பெண்கள் வாக்குகள் வந்து பெருமளவு உயர்ந்திருக்கு தாவேகாக்கு. ஆமா, அப்போ கணிசமான வாக்குகள்ல பெண்களோட வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. இப்போ என்ன கொஸ்டின் வந்துருச்சுன்னா, 2500 ரூபாய் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. சார் அட்லீஸ்ட் 1000 ரூபாவது வருமா, இது தொடருமா அப்படின்ற கேள்வி இல்ல. ஸ்டாலின் கொடுத்த 1000 ரூபாவது வருமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாச்சு. நாங்க வந்து வெள்ளை அறிக்கை தாக்கல் பண்ணுவோம், 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இவங்க அப்படின்றது தானே வருது உங்களுக்கு. எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, டைம் கொடுங்க அப்படின்னு. ஆக மொத்தம் இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா தான் இருந்தது எனக்குலாம். அதாவது ஒரு பாப்புலிஸ்ட் முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து அவர் வந்து டெக்னிக்கலா ஸ்கீம்ஸை கொண்டு போய் ஜெயிச்சவர்ல. எம்ஜிஆர் வந்து ஒரு வெகுமக்கள் கதாநாயகர். சத்துணவு திட்டம், ரேஷன் கடையில, அதுல இதுல எல்லாத்துலயும் அவர் பண்ணவர். விஜயோட ஸ்பீச்ல வந்து ஒண்ணுதான் பிடிச்சிருந்து, இதை வச்சுக்கிட்டு நீங்க ஆடிடலாம், ஒரு ஆட்டம் ஆடிடலாம்னு நினைச்சா நான் விட மாட்டேன் அப்படின்றது அந்த ஒரு ஸ்ட்ரோக். அதுவும் திமுக ஸ்ட்ரோக்கு தான். எப்பவுமே ஸ்டாலின் சொல்லுவார், உங்களால தூங்கவே முடியலையா என்னால அப்படின்னு அவர் சொல்றது, அந்த ஸ்ட்ரோக் தான் அது. அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர வேற ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றமான முற்போக்கான இல்ல வெகுஜனங்களுக்கு பிரியமான திட்டங்கள் எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் ஒரு இக்கு வச்சிருக்கிறார்ல, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள். கடந்த அரசு வந்து மிகப்பெரிய சுமக்க முடியாத பாரத்தை கொடுத்துருக்குறாங்க, கஜானாவை காலி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு சொல்றாரு என்னென்ன எங்கெங்க இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்க்கணுன்றாரு. கஜானா காலின்றாரு, இனிமேல் தான் பார்க்கணுன்றாரு. அப்போ இந்த 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 சிக்னலை நீங்க எப்படி பார்க்குறீங்க?
அவர் அறிவித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கு பணம் செலவாகக்கூடிய அந்த திட்டங்களை உடனடியாக நான் செயல்படுத்த மாட்டேன், அதை நீங்க நேரடியாக அவர் சொல்லாம மறைமுகமா மக்கள்கிட்ட சொல்றாரு. 2500 ரூபாய் உடனே கிடைக்காது, தாய்மாமன் சீர் உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது, வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை உடனடியாக உங்களுக்கு கிடைக்காது, விவசாய கடன் ரத்து அப்படின்றது இப்போதைக்கு நடக்காது. இப்படியாக அதை புரிஞ்சுக்கலாமா? ஒரு குழந்தை ஸ்கூல்ல போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபர்ஸ்டே அதோட அட்டென்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும் டீச்சரா. அப்போ டீச்சர் நிலையில பொதுமக்களா நின்று பார்க்கும்போது இந்த குழந்தை வந்து மக்க குழந்தை மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள வந்து உங்களுடைய பார்வை என்ன, அதோடைய வீச்சு என்ன, தீட்சண்யம் என்ன, அதுக்குரிய விஷயம் என்ன, எதுவுமே இல்லை. ஏன்னா தாவேகாவுக்கு கொள்கைன்றதே கிடையாது, ஸ்கீம்ஸ் கிடையாது, விமர்சனம் கிடையாது, அரசு திட்டங்கள் மேல இருக்கக்கூடிய பார்வை என்பது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆமா, நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா அப்படின்றது எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம தொடக்கத்துல பேசும்போது அந்த 1000 ரூபாய் திட்டம் அப்படின்றது, மகளிர் உதவித்தொகை அப்படின்றது, மகளிர் உரிமை தொகை அப்படின்றது தொடரப்போதா இல்லையான்ற எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும் பட்சத்துல இந்த கேள்வியும் இருக்கு. காலை உணவு திட்டம், இது போன்ற பல திட்டங்கள், நான் முதல்வன் திட்டம், இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படுமா அப்படின்ற கேள்வி எல்லாட்டையும் இருக்கு. இதைத்தான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு கோரிக்கையா வச்சிருக்கிறாரு, திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துங்க அப்படின்ட்டு. அப்ப அவரோட ஸ்பீச்ல இந்த நம்பிக்கையை மக்களிடம் கொடுத்திருக்க வேண்டிய தேவை இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது ஏன் செய்யல? அப்ப நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்கன்னு தானே அர்த்தம், ரைட்டுங்களா? எப்பவுமே நீங்க ஒரு வண்டியை ஓட்டுறது யாரோ மேனுஃபேக்சர் பண்ணதான் வண்டி, நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னும் போது அந்த வண்டியை வந்து நீங்க நிராகரிக்க முடியாது, அந்த வண்டியோட விஷயங்களை வந்து நீங்க புறந்தள்ளிட முடியாது. நீங்க ஜஸ்ட் ஆல்டர் தான் பண்ணிருக்கீங்க, ஆல்டர் தான் பண்ண முடியும். வாழ்க்கையே அப்படிதான், நீங்க வந்து ஆல்டர் தான் பண்ண முடியும். இங்க என்ன புரட்சியா பண்ணுவாரு விஜய்? ஒண்ணும் பண்ண முடியாது. தலைகீழவா மாத்துவாரு? ஒண்ணுமே கிடையாது. அப்படியாக ஒரு தலைகீழான மாற்றத்துல ஆட்சிக்கு வரல. இல்ல இந்த சிஸ்டத்துக்குள்ள கம்யூனிஸ்டுகள் வந்தாலும், புரட்சியை பேசக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வந்தாலும், இந்த பாராளுமன்ற சிஸ்டத்துக்குள்ள பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துட முடியாது. இந்த சிஸ்டத்தோட அமைப்பு அப்படி, ரைட்டுங்களா? குறைந்தபட்சம் என்ன அப்படின்றது சொல்லணும்ல சார். உங்களுக்கு நிதித்துறை சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்குன்னா சார், அருண்ராஜ் வந்து அண்ணா நகர்ல 2-3 ஃபிளாட்டியே வாடகை எடுத்து வச்சிருக்காரு. IAS, IPS, IRS இந்த அதிகாரிகள்லாம் உட்காந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டு கொடுத்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் தான் இவர் வாக்குறுதியா கொடுக்குறாரு. அப்போ தேர்தலுக்கு முன்னாடி அப்போ தேர்தலுக்கு முன்னாடி நீங்க வாக்குறுதியா கொடுக்கும்போது இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது, நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்கு, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன இருக்குன்னு தெரியலன்றாங்க. இப்போ இவர் கூட இருக்கக்கூடிய இந்த IAS படை இருக்கு இல்லையா, சகாயம் உட்பட, முன்னாள் IAS சகாயம் உட்பட இந்த படை வந்து இவருக்கு சொல்லியிருக்காதா, இவருக்கு தெரிஞ்சிருக்காதா? அதாவது என்ன நினைச்சு பண்ணாருன்னா, நம்ம ஆட்சிக்கே வரமாட்டோம், அவர்களுக்கே நம்பிக்கை இல்லை, அச்சு விடுவோம், அச்சூடு. ஆனா அச்சூடுன்ற சினிமா டைலாக் வந்து முடிச்சிட்டீங்க போங்க அப்படின்ற சினிமா டைலாகா முடிஞ்சிருச்சு. நல்லா முடிச்சு விட்டீங்க அப்படின்ற சினிமா டைலாகா முடிஞ்சிருச்சு. இப்போ ஆள தெரியாம, எந்த விவரமும் இல்லாம ஒரு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் செட்டப்புக்குள்ளதான் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் 2 IAS ஆபீசர்ஸை வந்து CM செக்ரட்டரியா செலக்ட் பண்ணிருக்காங்க. செந்தில்குமாரும் இன்னும் லட்சுமி பிரியா 2 பேரையும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மேலேயும் அலிகேஷன்ஸ் இருக்கு, ஆனாலும் பெரிய அளவுக்கான அலிகேஷன்ஸ் இல்லைன்ற அடிப்படையில செலக்ட் பண்ணிருக்காங்க. அது ஒண்டிதான். முதலமைச்சர் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே முதலமைச்சர்னா ஒரு கற்பனை செய்து பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு வெள்ளை சட்டை, இதற்கு முன்னர் வந்து ஒரு வேஷ்டி, இப்போ சமீப காலங்களாக அது பேண்டா மாதிரி இருக்கு. முதல் முறையாக ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கோட் சூட்லாம் போட்டு வராரு அப்படின்றது இதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் அடையாளம் அப்படின்லாம் சிலர் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த அட்டையர் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அது ஜெயலலிதா ஏற்கனவே போட்டாங்கங்க. சாரி, ஜாக்கெட்டு, ஓவர் கோட் ஒன்று 91, 96 போட்டாங்க, ரைட்டா? அவங்க லேடியா இருந்ததுனால
தமிழ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓவர் கோட்டை வந்து ஜாக்கெட்டு மாதிரியும் இல்லை கோட்டு மாதிரியும் இல்லாமல் போட்டாங்க. அண்ணன் வந்து சர்க்கார் பட கதாநாயகன் மாதிரி கோட் சூட் போட்டு வந்திருக்காரு. அவ்வளோதான் வித்தியாசம். இது ஜெயலலிதா ஏற்கனவே பண்ணது தான். எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்தனால வேஷ்டி சட்டையில் வந்தார். கலைஞர் வந்து வேஷ்டி சட்டைக்கே பிறந்தவர். அந்த கலாச்சாரம் அதை கரெக்டாக கொண்டு வர்றாரு. அண்ணா வேஷ்டி அதிகமாக செய்யப்படக்கூடிய ஊர்லேருந்தே வந்தவர், ரைட்டுங்களா, ராஜாஜி. அதுக்கு மாதிரி முன்னாடி வேஷ்டி சட்டை தான் பாரம்பரியம். இவர் அண்ணன் வந்து கோட்டு போட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் ஆயிரக்கணக்கான இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சுக்கிட்டு தப்பாக ஒரு பிரச்சாரத்தை பண்ணி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு ஒருத்தர் முதல்வர் ஆயிருக்காருன்னா அவர் வந்து கோட்டு சட்டையில் போடுறது வர சுந்தர் பிச்சை ஸ்டைலில் தானே வருவார். அவர் கோட்டு சட்டை போட்டு தானே வருவார். இவர் மாடர்ன் சுந்தர் பிச்சை. அதனால இவர் இப்படி வந்திருக்காரு. அவ்வளோதான். இதில் வந்து ட்ரெஸ்ஸில் ஒன்றும் ஒரு பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்ம சொன்னது போல எல்லாற்றினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னொரு நபர் வந்து நிற்க முடியும். பலர் செய்த விஷயங்களினுடைய ஒரு பில்டப், அதன் மேலதான் யாரும் வந்து இன்னைக்கு நிற்க முடியும். இன்னைக்கு முதலமைச்சராக ஒருத்தர் ஆகிறாருன்னா தமிழ்நாட்டை இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் செய்த விஷயத்தினுடைய தொடர்ச்சியாக தான் வந்து நிற்க முடியும். அப்படி நிற்கும் பொழுது தன்னுடைய கன்னி பேச்சுல முதல் முறையாக முதலமைச்சர் ஆகிறாரு. எல்லாமுமே முதல் தான். விஜய் அவர்களை எடுத்துக்கொண்டால் எல்லாமுமே முதல் தான். அவருக்கு இதற்கு முன்னர் அவருடைய குடும்பத்திலேயோ இல்லை அவர் ஒரு அரசியல் கட்சியிலோ இருந்து வந்தவர்லாம் கிடையாது. குடும்பத்துல யாரும் அரசியல் இல்லை, அவங்க யாரும் அரசு பொறுப்புகள் இல்லை. அப்படின்ற போது நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், முதலமைச்சரா வந்து நின்றுட்டு இருக்கேன். அப்போ இதற்கு முன்னர் தமிழ்நாட்டை இப்படியாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் நினைவு கூறுவது, என்னுடைய பேச்சுல நினைவு கூறுவது, அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுவது, எதிரியாக இருந்தாலும் அவர் எதிரியாக பார்க்கக்கூடிய நபர்களா எதிர்கட்சியாக பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் அவர்களும் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு பங்கு செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்றது அவங்க எல்லாரையுமே நான் வந்து மதிக்கிறேன், அவங்களுக்கு நன்றி சொல்றேன். எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இல்லைன்னா எனக்கு எதிராக இருந்து பிரச்சாரம் செய்தவர்கள் அவர்களையும் கூட நான் வந்து மதிக்கிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அந்த ஸ்பீச்? சூப்பரா இருந்திருக்கும் சார். நீங்க அவங்களெல்லாம் சொல்ல வேணாம் சார். உங்க கொள்கை தலைவர்களா 5 பேர் வச்சிருக்கீங்களே, அம்பேத்கர், பெரியார், பயன்படுத்தல, வேலு நாச்சியார், இவங்களெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள சொல்லலாம்ல. ஏன்னா அவங்கள வச்சது பத்தி இவருக்கான எந்த இதுவும் இல்லை. பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சிருந்தவர் வந்து ஆண்டவன் அறியன்னு பதவி ஏற்க மாட்டார். திமுகவில் எல்லாருமே வந்து உளமாறன்னு தான் பதவி ஏற்பாங்க. இவர் ஆண்டவன் அறியன்னு பதவி ஏற்கும் போதே பெரியாருக்கு இவருக்கு தூரம். அதுக்கப்புறம் போய் பெரியார் திடலில் போயிட்டு ஒரு சீனை போட்டு வர்றாரு, வைகோவை போய் பார்க்குறாரு, வீரமணியை போய் பார்க்குறாரு, ஒரு சீனை போட்டு வர்றாரு. இது எல்லாமே சீனு தான் சார். இவர் வேற வந்து ரியல் ஸ்டஃப்பான விஷயங்கள் இல்லை. நீங்க போன ஆட்சியுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சின்னு சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் போன ஆட்சியோட தொடர்ச்சின்றீங்க. 10 லட்சம் கோடி கடனை மட்டும் சொல்றீங்க. சாதனைகள் இருக்குல்ல, ரைட்டா? உதாரணத்துக்கு நீட்டு. இப்ப என்ன பண்ணுவீங்க? நீட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ரைட்டா? தமிழகத்தை வாட்டக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து நீங்க இப்ப விடை தேடணும்னு வைங்களேன். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சினா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, கொள்கை, திட்டம், நடைமுறை, அமைப்பு, சட்டம் வரைக்கும் இருக்குது, ரைட்டா? அதுல எல்லாத்துலயும் தேடிடலாம். இந்த பிரச்சனைக்கு இதான் சால்வு, இந்த பிரச்சனைக்கு இதான் சால்வுன்னு. இவருக்கு என்ன கொள்கை, திட்டம், நடைமுறை என்ன இருக்கு? இவரோட வேர்கள் எங்க போய் தேடணும்? அருண்ராஜா IRS படிச்சதை போய் தேடணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் புஷி ஆனந்த் விறகு கடையும் ஒயின் ஷாப்பையும் வச்சு நடத்தியிருந்ததை தேடணும். இப்படிதான் தேட வேண்டியது. எந்த வரலாறும் கிடையாது. JCDக்கு வரலாறு இருக்கு, செங்கோட்டையனுக்கு வரலாறு இருக்கு, வேற எங்க யாருக்கு எங்க வரலாறு இருக்கு? ஆதவ அர்ஜுனாக்கு என்ன வரலாறு இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆதவ அர்ஜுனா அம்மா இருந்ததை இவர் ஒன்று சொல்லுவார், திலகவதி அம்மா ஒன்று சொல்லும். இவ்வளவுதான் வரலாறு. நீங்க இவங்களுக்கு வரலாறு எங்க இருக்கு? இவங்களோட கொள்கை என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலா ஏதோ மார்ட்டின் குடும்பத்தோட இது மாதிரி தான் இருக்கு. அங்க ஆதவ அர்ஜுனா, இங்க லீமா ரோஸ், அங்க பாண்டிச்சேரியில சார்லஸ், மார்ட்டின் வந்து டாம்பீகமா உள்ள வர்றது அப்படிதான் தெரியுது. சரி, இப்ப கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசை சரியாக வழிநடத்துவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய டைரக்ஷன் இல்லைன்னா அழுத்தம்
ஒரு தவறு செய்யும் போது கொடுக்கக்கூடிய அழுத்தம், இதையெல்லாம் வந்து விஜய் எப்படி பார்ப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் தமிழ்த்தாய் வாழ்த்திலே பல்லிழிச்சு போயிடுச்சே. தமிழ்த்தாய் வாழ்த்துல முதல்வரா பதவி ஏற்காத விஜய் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வதா பாட அனுமதிக்கிறாரு. முதல்வரா பதவி ஏற்று தற்காலிக சபாநாயகர் பதவி ஏற்கக்கூடிய ஆளுநர் பங்கேற்கக்கூடிய விழாவிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதா பாடப்படுது. தெரியல, சிபிஐ எதிர்ப்பு, அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்பு, திருமாவளவன் எதிர்ப்பு, சிபிஎம்மும் எதிர்த்திருக்கிறாங்க, சிபிஎம்மும் எதிர்த்திருக்காங்க, கண்டுக்கல. ஒரிஜினா பதில் சொல்லியிருக்கிறாரு, இனி இது நடக்காது, மரபு கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏங்க, முதல் தடவை மரபு கடைபிடிக்கப்படலங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இரண்டாவது நிகழ்வுலையாவது மாத்திருக்கணும். 2வது நிகழ்வுல மாத்திருக்கணும்ல, ஏன் மாத்தல? அதுக்குள்ள எதிர்ப்புலாம் வந்துருச்சு, பொது வெளிகள்ல வந்துருச்சு, பெரிய விவாதம் போகுது. ஆமா, ஏன் மாத்தல? நீ முதல்வர் ஆனப்புறமே மாத்தலையே. அப்போ உனக்கு தமிழ்த்தாய் வந்து 2ஆம் பட்சமா 3ஆம் பட்சமா? இப்போ இந்த இடத்துலதான் கொள்கை அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. கொள்கைன்ற ஒரு விஷயம் தேவை, ரைட்டுங்களா? மதசார்பற்ற சோசியலிச கொள்கை அப்படி இப்படின்லாம். இப்போ திமுக கூட்டணி என்ன சொல்றோம்? மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணி, ரைட்டா? அதான் திமுக கூட்டணி. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க ஜெயிச்சது தனியா, நீங்க வந்து இன்னைக்கு இந்த கட்சிகளோட திமுக ஆதரவு கட்சிகளோட நிக்கிறீங்க. மாப்பிள்ள நீங்க சட்டை வந்து திமுக, அது ரைட்டா? திமுக சட்டை இத்தனை தொகுதிகள் வாங்கிட்ட அப்புறம் நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுப்பேன்னு காங்கிரஸ் ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்ச்சுவலா போகுது. நீங்க வந்து பின்னாடியே போறீங்க. ஒரு நாள் தாமதம், 2 நாள் தாமதம், 3 நாள் தாமதம். சரி, இப்போ ஒருவேளை இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு அழுத்தம் கொடுத்தா விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு அதிமுகக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகள் உணர்த்துற செய்தியா இருக்கா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. லீமா ரோஸ் வந்து விஜய்க்கு ஆதரவா அதிமுக 32 உறுப்பினர்களை செக் பண்ணியிருக்காங்க, பிரிச்சு எடுத்துட்டாங்க, ரைட்டுங்களா? வேலுமணி தான் தலகர்த்தர். அவரு ரொம்ப வருஷமா வந்து எடப்பாடிக்கு பதில் நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லியிருக்காரு. அவரு வந்து விஜய் ஆதரிக்கிறதுக்காக வராங்க. இப்போ சட்டமன்றத்துக்கு வந்தது 2 அணியா வந்ததா சொல்றாங்க, 2 அணியா வந்ததா தான் சொல்றாங்க. சட்டமன்றத்துக்கு வந்தது வேலுமணி பதவி ஏற்கும் போது அதிக பெஞ்சு தட்டல்களும், எடப்பாடி பதவி ஏற்கும் போது குறைவான பெஞ்சு தட்டல்களும் விழுந்ததா சொல்றாங்க, சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அதிமுக காலி, ரைட்டுங்களா? அதிமுகவை மறுபடியும் ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு. அது நம்ம இல்லைன்னு சொல்ல. இவரை வந்து பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறது வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு. அது 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமின்னு வரும்போது இப்படிதான். லீமா ரோஸை கட்சியில சேர்க்காதீங்கன்னு அவர்கிட்ட படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய தலைவர்கள். அதெல்லாம் மீறி வேலுமணி சொன்னதுனால சேர்த்து, வேலுமணி வந்து உங்களுக்கு எதிராக இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறான்னு சொன்ன தலைவர்கள்லாம் உண்டு. அதை மீறி வேலுமணியை இது பண்ணி அதிமுகக்குள்ள பெரிய அடிதடியே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ விஜய்க்கு ஒரு ஆப்ஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்காவே இருக்கு. அவர் போவாருங்க, அதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்துலாம் இல்லை. ஆதரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்காகவும் போவாரு. ஆனா அது இன்னொரு 91-96 தான். எப்படி ஜெயலலிதா முதல் முறையிலே ஆட்சி அமைச்சப்போ நம்ம எல்லாம் பட்டோம் இல்லையா பாடு, அது மாதிரி நீங்கள்லாம் எங்களை மாதிரி ஆட்கள், பேசக்கூடிய ஆட்களுக்கும் ஆபத்துகள் நிறைய இருக்கு. நீங்களாம் தான் காப்பாற்றணும் எங்களெல்லாம். அந்த அளவுக்கு பத்திரிகையாளர்கள் மீதான விஷயங்களும் நிறைய நடக்கிறதுக்கு இருக்கு. 91-96 மறுபடியும் வந்திருக்கிறது. இவர் போன ஆட்சிகளை ஞாபகப்படுத்தலைன்னா கூட இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி 91-96 தமிழ்த்தாய் வாழ்த்து விஷயத்துல நடந்தது. இவர் எவ்வளோ கேர்லெஸ்ஸு, ஆண்டவன் அறிய உளமாற, ரைட்டா? ஒருத்தர் சர்டிபிகேட்டை மறந்து வச்சுட்டு வந்தது, ஒருத்தர் பட்டாக்கத்தியில கேக் வெட்டினது, ரைட்டா? அங்கங்க சந்துல பொந்துல எல்லாத்துலயும் தாவேக்கா ஏய் நான் தாவேக்கான்ற விஷயம் கேட்கறது இவங்க வந்து புதுசா பார்த்துட்டாங்க. காஞ்ச மாடு கம்மங்கொள்ளையில பாயிற மாதிரி இந்த அதிகாரமும் இந்த விஷயங்களும் மமதையும் அறிவின்மையும், முக்கியமா அறிவின்மை, தேர்ந்த அரசியல்வாதிகள் கிடையாது யாருமே, அறிவின்மை தான் அதிகம் இங்க.
ஸோ இவங்க பண்ணக்கூடிய எல்லாமே எரரா இருக்கும். நிறைய கரப்ட் அஃபிஷியல்ஸு, கரப்ட் ஆஃபீஸர்ஸு, கரப்டான சிஸ்டம், அதோட சேர்ந்து ஒன்றும் தெரியாத தலைமை, இவங்களோட சேர்ந்து யார் அடுத்து தலைமைச் செயலாளராக வரப்போறாங்கன்னு தெரியல. இப்படி கரப்ஷனு, அறியாம, ஒரு கொள்கை இல்லாம, கொள்கை தெளிவு இல்லாம, இப்படி ஒரு கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து நீங்க சினிமால ரீடேக் எடுக்கலாம். ஒன்று தப்பு பண்ணிட்டா இன்னொரு ரீடேக் எடுக்கலாம். ஒரு டான்ஸ் ஸ்டெப் மாத்தி போட்டார்னா இன்னொரு டான்ஸ் ஸ்டெப் மாத்தி போடலாம். இது சினிமா இல்ல, இது அரசியல், நிஜமான வாழ்க்கை. உதவி டைரக்டரோட பையனா நீங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக டைரக்ஷனே இல்லாத ஒரு ஆட்சியெல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல கொண்டு வரவும் முடியாது, அது ஜெயிக்கவும் ஜெயிக்காது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.